ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் பாயிண்ட் அண்ட் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி மட்டன் முருங்கைக்காய் போட்டு குழம்பு செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இது சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 பச்சை மிளகா, 2 கைப்பிடி வெங்காயம், சின்ன வெங்காயம், பட்டை, லவங்கம், தக்காளி 4, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், பொட்டுக்கடலை ஒரு 1/2 டீஸ்பூன், பெப்பர் 1/4 டீஸ்பூன், மட்டன் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். கறி 1/2 கிலோ, கல்லுப்பு, மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், தேங்காய், முருங்கைக்காய் எடுத்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டோம். பட்டை லவங்கம் சேர்த்துடலாம். பச்சை மிளகா 2 சேர்த்துடலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே அந்த சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு சேர்த்து வதக்கிடலாம். கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் குழம்பு ருசியாக இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் உப்பு சேர்த்துடுங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துடலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெப்பர் 1/4 ஸ்பூனும், மட்டன் மசாலா 1/2 டீஸ்பூனும் சேர்த்துடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 4 தக்காளியை ஒன்றும் பாதியமாக அரைச்சி சேர்த்து வதக்கிடுங்க. இது மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. மட்டன் பீசஸை சேர்த்துடலாம். மட்டன் பீஸ் சேர்த்த அப்புறமா தான் நம்ம அதில் தயிர் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடியே நம்ம தயிர் சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம 1 கப் தயிர் சேர்த்துட்டோம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். குக்கர் மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு வெயிட் போட்டுருங்க. ஒரு விசில் வரட்டோன்னு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு நிறுத்திடலாம். இப்போ நம்ம குக்கர் நிறுத்திட்டோம். தேங்காவோட ஒரு 1/2 டீஸ்பூன் பொட்டுக்கடலையை சேர்த்து இது மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இது மாதிரி வடிகட்டியில் ஊற்றி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டோம்னா தேங்காவோட வேஸ்ட்டெல்லாம் நம்மளுக்கு வடிகட்டிலேயே நின்றுடும். இப்போ ஸ்டீம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மட்டன் எல்லாம் நம்மளுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் முருங்கைக்காவை சேர்த்துடலாம். முருங்கைக்காவை சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டோன்னு நம்ம தட்டு போட்டு மூடி வைக்கலாம். இப்போ குக்கர் லிட்டை சும்மாவே மூடி வைக்கலாம். நம்ம வெயிட் எல்லாம் போடக்கூடாது. இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு வெந்துடும் முருங்கைக்காய். இப்போ நல்லா முருங்கைக்காய் நம்மளுக்கு வெந்துடுச்சு. இப்போ இது வெந்த அப்புறமா இதில் நம்ம தேங்காய் பாலை சேர்க்கணும். புழிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் பாலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கிட்டோம். ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ நல்லா கொதிச்சிச்சு. நம்மளுக்கு மட்டன் முருங்கைக்காய் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக இதில் கொத்தமல்லி தூவி நிறுத்திடலாம். முள்ளங்கி போட்டு கறி குழம்பு செஞ்சுருக்கேன். அதுவுமே ரொம்ப ருசியாக இருக்கும். அது வேறு ஸ்டைலில் செஞ்சுருப்பேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதனோட லிங்க்கை கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்தும் ட்ரை பண்ணுங்கள். அதுவுமே ரொம்ப ருசியாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சங்கீதா.